அவளை பட்டை விட்டு தானே தெரியும். தண்ணி ஊத்துனாக்க மச்சான் ஏன் மச்சான்னு சொல்லல எனக்கு அதை அரிச்சு அப்படி நாய போல குடைக்கிறான் மனுஷன். சூடு என்னது என்ன கண்ணுகிட்ட தெரியலையா? இங்க பாரியா எப்படி பத்த? ஆமா இல்ல இந்த பிள்ளை எடுத்து எங்க போய் பத்த? யாருக்கு பத்த? இங்க பாரு என்ன பாரு காட்டுக்கு போய் கொசுக்குடி பிள்ளைய பத்திரம் வந்திருக்கா. எங்க எடுத்துட்டு வந்தா ஏன் எடுத்துட்டு வந்தா தெரியுமா இல்லையா? யார் வீட்டு பிள்ளைய எடுத்துட்டு வந்தான்னு கேக்குறியா? மச்சான் நான் ஆவரங்காட்டுக்கு பட்டை விட போறேன். ஒரு பக்கம் பட்டையே கிடைக்கிறேன். சரி பட்டை கிடைக்கணும் நீ அடிச்சுவேன்னு சொல்லிட்டு ஆடா மரத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருந்தேன். குழந்தை அழுகுற சத்தம் கேட்டு குழந்தை அழுகுது. இந்த காட்டுல சுத்தி முத்தியும் பார்த்தா ஆவரம் செடிக்கு கீழே தங்க தாம்பழ தட்டுல பட்டு பீதாமரம் விரிச்சு அது மேல இந்த குழந்தை இருந்துச்சு. இந்த குழந்தைய பார்த்தோன்னே என் மனசு கேட்கல. உடனே இந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு நாங்க பொழுது வரைக்கும் இருந்தேன். குழந்தை பெத்தவங்க வருவாங்க கொடுத்துடலாம் அப்படின்னு பொழுது வரைக்கும் இருந்தேன். யாருமே வரல. அப்புறம் தான் எனக்கு ஒரு மனசு தோணுச்சு. என்னமோ இந்த முனிப்பு அருளால இந்த மலடிக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காரு. இது ஒரு தெய்வ குழந்தை தான். ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஓடியாந்துட்டேன். அப்பா சொல்றா அப்பா சொல்றா அம்மா சொல்றா அம்மா சொல்றா சரி மாமா சொல்றா மாமா தான் அப்பா சொல்றா. இவங்க அப்படி சொல்லாரு. இவங்கெல்லாம் வந்து 4 பேர்த்த பத்தி மட்டும் அப்படி சொல்லாரு. ஏன் இவங்கெல்லாம் பூரா புள்ள மொழிக்கு பாருங்க. அது அந்த மாதிரி அல்லவும் வேற ஒருத்தவங்க. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா குடும்பத்தை பார்க்கணும் கஷ்டத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. ஐயோ ஆமா அப்படி இல்லை. நல்ல மனுஷன் நேற்று வந்தவங்க அப்படி. சரி பரவாயில்ல. பிள்ளைக்கு பால் கொடு. இந்த கெட்ட வார்த்தை பேசினா புருஷன் கூட பார்க்கலாம். பிள்ளைக்கு பால் கொடுக்கறது இல்லையா? நான் 10 மாசம் வந்து பெத்து இருக்கணும். கல்யாணட்ட இருக்கணும். சரி உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு இதாத்தான் இருக்குது. பொம்பளையோட உனக்கு தான் சரியா இருக்கு. நீ வேணா கொடு. இப்ப யாருக்கையும் பால் இல்லை. யாருக்கையும் பால் இல்லை. ஆனா பிள்ளை இல்லையா? யாருக்கிட்டையும் இல்ல. இல்லையா? நீ குளிஞ்சா தான் அப்படியே தெரியல. இல்ல நம்ம 2 பேர்த்திட்டையுமே பால் இல்லை. இருந்தாலும் அவ கொட்டி வேட்டி எங்க கொட்டு வத்தியா உள்ள ஒரு வேட்டி எடுத்து எடுத்துருவா போறேன். பால் இல்லை. வெள்ளை விஷயம் நடக்க சொன்னா இருந்தா சீக்கிரம் கொண்டு வர மேடைக்கு. விழா கமிட்டியாளர்கள் வெள்ளை வேஷ்டி ஒன்று எடுக்க சொன்னோம். சாமிக்கு எப்பவுமே ஒரு வேட்டி எடுத்துடலாம். பிள்ளைக்கு தொட்டி கட்டி போட. சரி இருந்தா பாருங்க. சொல்லி இருக்கிறாராம். இருந்தா கொண்டு வாங்க. சரி கொண்டு வரேன். நம்ம எனக்கும் பால் இல்லை உனக்கும் பால் இல்லை. இருந்தாலும் நம்ம ஊர் பண்ணக்காரங்க நிறைய வசதியானவங்க. நம்ம அவங்க தானே குறைக்கிறேன். அவங்க கேட்டோம்னா நல்ல காசு கட்டி கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு பால் மாடு வாங்கி பிள்ளைக்கு பால் மாடு அதே இருக்கு. ஹரிதாசா பால் மாடு வாங்கி என்ன பண்ண? இல்லன்னா காளை மாடு வாங்கிடுவோமா? எதுக்கு காளை மாடு? காளை மாடு இருந்தா பசு மாடு வருங்கிறியா? ஆமா அதுகிட்ட பால் திருடி பிள்ளைக்கு கறந்து ஊத்தலாம். எல்லாம் நிறைய பேர் அப்படித்தான். சி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இது யாரு? என் தங்க பிள்ளை. அதனால பணியாடி பண்ணக்கார சாமிகளா இந்த மதுரை வீரன் சாமிக்கு உங்களால முடிஞ்ச பால் காசை கொடுங்க. நான் என் பிள்ளைக்கு தாளாட்டுறேன். அதாவது இந்த மதுரை வீரனுக்கு பால் காசு கொடுக்கக்கூடிய இது எதற்காக அப்படின்றால் அந்த சிவன் அந்த பார்வதி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மைந்தன் அந்த முத்து வீரனுக்கு பால் காசு கொடுத்தால் உங்கள் குடும்பமாகப்பட்டது. அதனாலதான் சொல்றேன். பால் காசு கொடுத்தால் உங்கள் குடும்பம் பாலாறு செல்வமாக பாலும் வளரும் என்பது ஐதீகம். அதனால உங்க கையில உள்ள காசை கொடுங்க சாமி. அதுக்கு கொடுக்கக்கூடிய காசு அந்த முத்து வீரனுக்கு நீங்க அந்த மதுரை வீரனுக்கே கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒப்பானது.
கத்தாழ கூட்டாளி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. போலீஸாங்க நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நாடு தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. வாங்க வேண்டும் பிள்ளைகளே. தம்பி ஓயாம அழுகுறான். தொட்டி கட்டி போடு. நம்ம தொட்டி தானே ஒரு கொத்தனார கூட்டிட்டு வந்து நல்ல ஒரு தொட்டியை கட்டியது. இந்த தொட்டி கட்டி போடியா? இதுல தொட்டி கட்டணுமா? சரி, இதுல இந்த 2 முனையை நீ புடி. என்னது? 2 முனையை நீ புடி. அதானே நான் 2 முனையை பிடிக்கிறேன். மூளையே முனையா? மூளையே 2 முனை. அதெல்லாம் சரியாத்தான் சொல்லுவார் என் புருஷன். இங்கப்பா விழா கமல தொட்டி வச்சு எடுக்கல இருப்பா உடுப்பா. சரி அழுகுறாயா? தொட்டில ஓடு. பிள்ளைக்கு மூச்சே முட்டுது.
அழுகாத கொக்கலிட்டு ஏயா ஆம்பளை பிள்ளை கொப்பளை வலிக்கிற பொம்பளை பிள்ளைங்க என்னையா செய்யல நமக்கு ஆம்பளை பிள்ளை தானே வந்திருக்கு தோயி 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 தோழி 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 தொய் 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 அழகை தொய் 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 அழகை கண்டெடுத்து மணியில் தீரையே தொய் 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 பாவி மனுஷன் வச்சு என்னதான் பண்றது தூக்கத்துல நாலு நீ பாட்டு பண்ணது எனக்கு தூக்கம் வந்துருச்சு பிள்ளை அழுக விடாத அழுகாதா இல்ல இலச்சாப்பமான இல்ல முட்டாப்பமான அழுகாதா அப்படிலாம் பேசக்கூடாதியா எப்படி உள்ளவங்கள அழுகாதா டேய் சரி தம்பி ஓயாம அழுகுறான் ஆமா அதுக்கு என்ன செய்யணும்னா காட்டுல இருந்தாலும் சீர்காய்ச்சி ஆமா அதனால பிள்ளைக்கு காது குத்தி பேர் வச்சுக்கணும் யாரு ஊத்துறோம்னா நம்ம இருக்க உளி வச்சிருக்கேன் உளியில எடுத்து ஒரே குத்தா குத்தி நம்ம வார எடுத்து நீ அந்த முடிய மட்டும் கொண்டு வா உனக்கு எதுல காது குத்துறேன்னு பாரு ஏன் நம்மனால உள்ளவத்த மற்ற உளியில ஊத்தி நம்ம வார எடுத்து மாட்டி விட்டா போகுது அதெல்லாம் வேணாம் மச்சான் நம்மளுக்கு நம்ம பண்ணையாடி ஆசாரி அப்பனை கூப்பிட்டு அப்ப நம்ம ஆசாரியப்ப இருக்காரு ஆசாரியப்பனை கூப்பிட்டு நம்ம பிள்ளைக்கு காது ஊத்திடுவா ஐயோ ஆசாரியப்போ ஏ ஆசாரி மாமோய் என்னடி நான் ஆசாரியப்பங்க நீ ஆசாரி மாமங்க உனக்கு அப்பனா எனக்கு என்ன வேணும் ஆமா அப்பேனா உனக்கு மாமன் நான் எப்பவும் முறையோட தான் போறேன் ஆமா இப்ப முறையில்லாம முறை தவறியே உரை தவறி போகவே கூடாது ஐயோ முறையில்லாம போக அதனாலதான் இன்னமும் இது நினைச்சிருக்கு ஏ ஆசாரியப்போ ஆசாரியப்போ ரெண்டப்பா ரெண்டப்பா மச்சான் இந்த விளக்க மாத்த எடு எதுக்கு எப்போ நீ ஏப்பா வாப்பா கூச்சிட்டு போற அட நம்ம குடிசையில ஆமா. சாமி தோல் துருப்பினா கிடக்கு. கூட்டி விட்டு உட்கார வைக்கலாம்னா அவர் எங்கேயா கரூர்ல வாங்கி நீ வாப்பா இந்த அப்ப நடக்கிறத பத்தியா ஏண்டா ஏப்போ எதுக்குடா ஓமட்ட இங்க வாப்பா என் பிள்ளைக்கு என் பிள்ளைடா எனக்கு 3 பையன்டா முத பையன் பேரு முருகேசன் 2வது பையன் பேரு நாகராசு நடுப்பையன் பேரு கடைசி பையன் பேரு கனகு ஆனா 2 பையனும் முத பையனும் கடைசி பையன் தூங்கிடானுடா ஆனா அடுப்பும் சாவுக்கு நாகராசு இருக்கிறானு அம்மா ஞாபகம் வந்து சும்மா சைன்னு எந்திரிக்கிறான்டா அந்த சமயம் பார்த்து கல் எடுத்து கொட்டணும் ஏன் நீ சொல்லு அப்பதான் அப்பனுக்கு நல்லா புரியும் வாயா சொல்லு எப்பா இப்படி வாப்பா அப்படி போப்பா இப்ப என் பொட்டை ஆசாரியா போய் புள்ள புள்ள காது காது ஏண்டா ஏண்டா உனக்கு செவடா எப்போ? பிள்ளைக்கு காது குத்தணும்னு சொல்ல வேண்டியதாண்டா அதத்தாப்பா சொன்னேன் அதத்தான் சொன்னேன் நானே என் பிள்ளைக்கு ஒரு நல்ல என் பிள்ளைக்கு காதுல போட்டா கிணின்னு ஆடணும் நல்ல அந்த மாதிரி ஏண்டா ஒரு நாட்டின்ல வேணுமா பிளாவர்ல வேணுமா டைமண்ட் வேணுமா இஸ்பெக்ட்ல வேணுமா சோக்கர்ல வேணுமா எப்போ நான் உன்னை என்ன காது ஊத்துற ஆசிரியப்பேன்னு நினைச்சேன் இப்பதான் நீ சீட்டு விளையாடுறப்பேன்னு நினைச்சேன் நல்லா ஒரு சோக்கரா பார்த்து குத்து சைஸ் அந்த சைஸ்டா சோக்கர்ல ஊத்துப்பா ஏண்டா ஏப்பா ஏண்டா லோலாக்கில குத்திட்ட இல்ல பக்கத்து வீட்டு வேலையில ஊத்துப்பா லோலாக்குன இதுதான்டா லோலாக்கு எப்போ நல்லதா பார்த்து கொடுத்துங்க எவ்வளவு கேட்பீங்க கிணி முனின்னு ஆடணுமா ஆமா. அப்ப இதை குத்திடலாமா அதுல நல்லா குத்துங்க அப்பதாங்க மச்சான் நல்ல பெத்த பெத்த ராய கல்லு ஏய். நல்ல மனுஷன் சிறையும் கேக்குறியா நான் பெய்ய திங்கணும் என்ன மசிருக்க ஏன் பிய தின்னுங்க 41 ரூபா கொடுறானே நான் அதான் 81 ரூபா கொடுக்குறேனே நான் அவ்வளவு தூரம் இடிச்சு வாங்கினடா ஏப்பா? அவ்வளவு கம்மியா வாங்கணும்னா டேய் போனா போகுது 31 ரூபா கொடு பாப்பா அவ்வளவு வர நம்மனால ஆகாது இந்த ஊர் பண்ணைகளை வச்சுதான் நான் பொழப்பு நடத்திட்டேன் ஒரு 151 ரூபா வாங்கி ஏண்டா, இதுக்கு இருக்க நீ கம்மியா சொல்ற ஏப்பா? 21 ரூபா கொடுக்க மாட்டேடா அவ்வளவு வர என்கிட்ட ஆகாது வேணும் கூட 301 ரூபா வாங்கிக்கீங்க 300 ரூபா வாங்கிட்டு போறோம் நான் என்ன முட்டாளா
11 ரூபா கொடுப்பியா? சரி அப்போ உனக்கு ரெண்டுமே முட்டாளுங்களா? ஒரு 501 வாங்கிக்கங்க. டேய் சரி காது குத்துனா குழந்தை பிஞ்சு காடு அதனால தலைப்புடி ஆடினா காது விற்கும்ல. அதனால காலை பார்த்து புடி என்னன்னு குத்த போறேன். நல்லா குத்துப்பா. என் காலமா பிடிக்க சொன்ன நீதானப்பா காதை பிடிக்க சொன்னேன். குழந்தை காலை புடிடானே தலையாட்டுவோம்டா. அதனால கழுத்தை பார்த்து புடி. தலை ஆட்டம் புடி புடி புடி. என்ன என் புருஷன் கொலகாரனா குழந்தை காது ஊத்தும் போது தலையாட்டுச்சுன்னா நான் இடம் தெரியாம அதனால பாத்துக்கிட்டேன். குத்தி விடுப்பா. சாமி உங்க வாயினால ஒரு பேர் வைங்க. வாயினாரன்னா பீன்னு வைக்கிறதா? வாயினால பேர் வைங்க. உங்க அப்பா பேரை வைங்க. நல்லா மணக்குமா? புள்ளைய தூக்கிட்டு இருந்தேன். எங்க அப்பா பேர் வை சாமி. எங்க அப்பா பேரை வை. எங்க அப்பா பேர் வைங்க. எங்க அப்பா பேரை வைப்பா. உங்களுக்குள்ள எதுக்கே சண்டை? எங்க அப்பா பேரை வச்சிருக்கேன். என்ன அதுக்கு நீங்களே சாமி அவங்க அப்பன் பேர் வச்சா உங்க அப்பா என்ன எங்க அப்பனை தான் பிறந்தாரு. எங்க அப்பா பேரு ஒப்ப பேரு என்ன பேரு? எங்க அப்பா பேரு முத்தஞ்சாமி. முத்தன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பன் பேர் வீரஞ்சாமி. சாமி புல்லு கட்டத்தோட பயந்துட்டு ஓடனவே உங்க அப்பா பேரு. எங்க அப்பன் பேரு முத்தன். மூத்தனை கொடுத்த கண்ணுக்குட்டியாட்டம் இருக்கவங்க. உங்க அப்பா பேரு முத்தன். இவங்க அப்பா பேரு வீரன். ஆமா முத்து வீரன். முத்து வீரன். முத்து வீரன். ஒரே முத்துவீரா, ஒரே முத்துவீரா, என் ஜாமி முத்துவீரா. காதுனார வாயினார 3 தடவை காதுல சொல்லுப்பா. முத்து வீரா. சாமி உங்க வாயினால பேர் வச்சிட்டீங்க என் பிள்ளைக்கு. பேர் வச்சுட்டீங்கல்ல, காசு கொடுக்குற போயிட்டு வாங்க. காசு கொடுக்கறே போயிட்டு வாடாங்க. என்ன சாமி வடமதுரை சாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா போன வாரம் பொண்டாட்டி மூக்குத்துக்கு எண்ணெய் இறங்கிருச்சு. எண்ணெய் எடுத்து வந்துச்சு. ஆமா ஒன்னே எடுத்து கூட சொல்லிச்சா? எண்ணெய் எடுக்கிறதுக்குடா எண்ணெய் இறங்கிருச்சு. எண்ணெய் எடுக்கிறது அப்ப பார்த்து வயல்லாம் ஒட்டி போயிருந்தது. இப்ப என்ன திடீர்னு புள்ள வந்து? வேற ஒண்ணு இல்லப்பா, என் பொண்டாட்டி சித்துக்கோழி அம்சம் கப்புனு தள்ளி குப்புனு வத்துருவா. யாரு ஏமாத்த பாக்குறியா? ஆமாப்பா காசி ராஜாவோட குழந்தை. மானசுத்தி பிறந்தா மன்னருக்கு ஆகாது, கொடிச்சித்த பிறந்தா கோஸ்தருக்கு ஆகாதுன்னு நாட்டிலேயே இருந்தா பீடைன்னு சொல்லி நாடு கடத்தப்பட்ட குழந்தை நீ மறுபடியும் நம்ம காசி நாட்டுக்குள்ளவே குழந்தை கொண்டு எப்பா இதோ நாங்க 2 பேர் பிள்ளை இல்லாத பாவிங்க. இத போய் நீங்க அரண்மனையில சொல்லாதீங்க. நாங்க ஊரு விட்டு ஊரு போயினாலும் என் தங்க பிள்ளைய நாங்க வளர்த்துக்கிறோம். அப்படியா? நாங்க குடிக்கிற கூட அதுக்கு கொஞ்சம் ஊத்தி நாங்க இப்பவே புறப்பட்டு போயிருங்க. இல்லைன்னா நான் பொடி வைக்கிற மாதிரி பொடி வச்சிருவேன். வேணாம் சாமி, உங்களுக்கு அடியில இருக்கிறத தாரேன். அடியிலன்னா தங்க தாம்பா அது கொடுத்தாலும் சரி. இந்த ஊர்லயே இருக்க கூடாது. சரி சார் எப்ப நீ போயிட்டு வாப்பா. என் புள்ள அந்த அப்பன் ஆசாரி எப்பயும் பொடி வச்சு ஊதுற மாதிரி ஊரா போய் ஊதுனால ஊறிடுவாங்க. அதனால நம்ம இனிமேல் இங்க இருக்க கூடாது. எங்க பாட்டையும் போட்டையும் பழச்ச அந்த ஊர் பட்டணம் கோணகிரி பட்டணம். அந்த கோணகிரி பட்டணத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சுக்குமா? ஆமா மச்சான் போமா. எப்படியே இந்த புள்ளைய வளர்க்க வேண்டியது நம்ம கடமை. பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது, இங்கே பாரு நம் துன்பம் பறந்தோடுது. பச்சை கிளி பாடுது பக்கம் வந்தே ஆடுது, இங்கே பாரு நம் துன்பம் பறந்தோடுது. இங்கே பாரு அதனால கோணகிரி பட்டணம் தான் போகலாம் அடி கும்பலே பணங்காசு தேடலாம் அடி. என்ன மட்டும் அப்படி இருந்துச்சு. கேட்க போன சொல்ல நல்லா